சைடில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. சரிங்க. அவர் செம்பத்தள்ளி பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. சரி. அப்போ பக்கத்துல கோயிலுக்கு போகும். கோயிலே நல்லா தெரியும். சரி சரிங்க. பக்கம் தான். 2100 ஒரு தரம் 2100 2100 2 தரம் 2100 கொடுப்போம் 2100 2 தரம். அதெல்லாம் நல்லா உண்ணுங்கோ, சுகமாக வாழுங்க. சரிங்களா? நம்ம பொள்ளாச்சிக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க. சரிங்களா மாப்பிடிங்களோ? தேங்காய் சாப்பாடு, சட்னி, உளுந்து சட்னி, ராகி வடை, தேங்காய். முருகன் கோயில். சரிங்க. சரி சரி ஓகே. முத்துமலைக்கு எப்படி போகணும்? முத்துமலை முருகன் கோயில். சரிங்க. சரி 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 ஓகே. சரி தேங்க்ஸ். நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது கோயம்புத்தூர் கிணத்துக்கடவு வட்டத்தில் இருக்கிற முத்துமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கேன். நான் கோயம்புத்தூர்லேருந்து பாலத்துறை நாச்சிபாளையம் வழியாக இப்போது சொக்கனூர் வந்துட்டேன். சேலத்துலேயும் ஒரு முத்துமலை இருக்குது. அங்கே தான் அந்த உயரமான முருகன் சிலை வச்சுருக்காங்க. ஆனால் இது அந்த முத்துமலை கிடையாது. இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முத்துமலை. இந்த முத்துமலை கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவிலையும் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவிலையும் இருக்குது. இந்த முத்துமலைக்கு பொள்ளாச்சியிலேருந்து நேரடியாக பஸ் வசதி இருக்குது. ஆனால் கோயம்புத்தூர்லேருந்து நேரடி பஸ் வசதிகள் கிடையாது. ஏன்னா நிறையா கிளை ரோட்டுகளை தாண்டி தான் இந்த முத்துமலைக்கு வரணும். இப்போ நான் கூகுள் மேப்பெல்லாம் போடலை, ஏன்னா அதுவும் சுற்ற விட்டுரும். வழி கேட்டு போனாலும் நிறைய கன்ஃபியூஷன் ஆகுது. அங்கங்கே நிறைய பேரை வழி கேட்டு தான் போயிட்டு இருந்தோம். மழையே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயா இந்த முத்துமலைக்கு எப்படி போகணும்? நேராக போய்ங்க. சரிங்க. வடவர் சைடில் ஒரு பெரிய புளிய மரம் இருக்குது. சரிங்க. அவர் செம்பத்தள்ளி பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது. சரி. அப்போ பக்கத்துல கோயிலுக்கு போகும். கோயிலே நல்லா தெரியும். சரி சரிங்க. பக்கம் தான். சரிங்க. சரி சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ். பாடுற கிளைமேட் எப்படி மாறிடுச்சு. தாத்தாக்கு அடை இருக்குன்னு சொன்னார். இந்த பகுதி கேரளா பார்டரில் தான் இருக்குது. பக்கத்தில் தான் வேலந்தாவளம் இருக்குது. அங்கே பருவமழை ஸ்டார்ட் ஆகி வந்துட்டு தான் இருக்குது. இப்போ கோயம்புத்தூர்லாம் மழையே இல்லை. இங்கே வர வர மலைக்குள்ளே நம்ம வந்துட்ருக்கோம். கொஞ்சம் வெயிலாகவும் கொஞ்சம் மலைத்தூரலாகவும் இருக்குது. தாத்தா சொன்ன அந்த புளிய மரத்தை தேடி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பலகை வச்சுருக்காங்க. முத்துமலை முருகன் கோவில் முத்துக்கவுண்டனூர் அப்படின்ட்டு. இதுக்குள்ளே போகணும். நான் இது ஒரு சின்ன பஸ் ஸ்டாப்பாக இருக்கும், கடையெல்லாம் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா தண்ணி வேணும். நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், ஆனால் தண்ணி இல்லை. தண்ணி வாங்கலான்னு நினச்சோம். சரி அங்கே போய் பார்ப்போம். சூப்பராக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. பதிமலையிலேருந்து பார்த்தாலே இந்த மலை தெரியும். அங்கே பதிமலை ஏறணும்ல, அங்கேருந்து பார்த்தாலே இந்த மலை தெரியும். ஆனால் சின்னதாக தெரியும்.
ஒரு மரணக்குழி இருக்கு. போயிடலாம் வாங்க. வானம் இடிக்குது, வானம் இடிக்குது மேன். தண்டர் ஸ்டோன். இங்கே ஒரு தெரியுமா? மேலேயும் ஏற மாட்டேங்குதா? பாதை மேலேயே போகுது. நாங்கள் இப்போது இந்த முத்துமலை முருகன் கோவிலுக்கு முதல் முறையாக வரோம். எப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியல. படி ஏறுற மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வந்து வாகனங்கள் நேராகவே மேலே போகுது. அப்பா சண்டேங்கிறதால இந்த முத்துமலை வந்து நம்ம வழக்கமாக போகிற மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையடிவார கோவில் கிடையாது, அதாவது ஃபூட்ஹில் கிடையாது. இது வந்து ஊருக்குள்ள இருக்கிற ஒரு தனி குன்று. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து ஆணி கிருத்திகை அப்படின்ட்டு. அதனால தான் இங்கே இத்தனை கூட்டம் இன்றைக்கி இருக்குது. முருகர் மயிலில் உலகத்தை சுற்றும்போது அவரோட கிரீடத்திலிருந்து ஒரு வைரக்கல் இங்கே விழுந்துட்டதாகவும் அதை எடுக்கிறதுக்கு அவர் இங்கே கால் பதிச்சதாகவும் நம்பப்படுறதால இங்கே முத்துமலை முருகன்னு பெயர் வந்திருக்கு. ரொம்ப கூட்டமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஆனால் நாங்கள் உடனே சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ லேசாக மழை வந்துட்டுருக்கு. ஆனால் பெரிய மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். மேகங்கள்லாம் ரொம்பவே அடர்த்தியாக கருமையாக இருக்குது. இப்போது இங்கே சேவல் ஏலம் விட போகிறாங்க. அதை போய் நம்ம பார்க்கலாம். ஆயிரத்தி ஐநூறு, 2000, 2100, 2100, ஒரு தரம் 2100, 2100, ரெண்டு தரம் 2100 கொடுப்போம். 2100 ரெண்டு தரம் 2100 போடுது. நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வர மாட்டீங்களா? பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. 1000, 1000, 1500, 1500, 1600, 1600, 1700, 1700, 2100, 2100, 2100, 2100 உடப்போர் சால் 2100, 2200, 2200, 2200 உடப்போர் சால் 2200, இந்த சால் 2200, 2200 ஒரு தரம் 2200, 2200 ரெண்டு தரம் உடப்போது 2200 மூணு தரம் 500, 500, 500, 600, 600 சாவுக்கு 600, 600, 600, 600, 600 விட போது 600 ஒரு தரம் 600, 600 ரெண்டு தரம் 600, 700, 800, 800, 800 ஒரு தரம் 900, 1000, 1000, 1100,
1100 1100 1100 ஒரு தரம் 1100 1100 ரெண்டு தரம் புறப்போகுது 1100. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த முத்துமலை முருகன் கோவிலில் இன்ஸ்டாகிராமில் இப்போ பிரபலம் ஆகிட்டு வர்ற பொள்ளாச்சி பையன் பாலாவை பார்த்துருக்கோம். அவங்க அம்மாவும் இருக்காங்க. ஹாய்மா. ஹாய் கணக்கெல்லாம் வணக்கம் சாமிங்களா. நடக்கிறீங்களா? அதெல்லாம் நல்லா உண்ணுங்கோ, சுகமாக வாழுங்க. சரிங்களா? நம்ம பொள்ளாச்சிக்கு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு கொண்டுட்டு போவாங்க. சரிங்களா மாப்பிள்ளைகளோ? பாலா வந்து ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு பையன். ரொம்ப பிடிக்கும். நான் பார்த்துட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் போடுறீங்க, அதுக்கு வந்து உடஞ்சி ஒன்றும் கண்டுக்க மாட்டேனுங்க. நீங்கள் வாங்க எங்கள் மாப்பிள்ளை நீங்கள் பேசிக்கோங்க. நான் போல என்னோட வீடு நம்ம போட்டே இருப்பேங்க சாமிங்களா. சரிங்க. சரி, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பட்டன் பண்ணுங்க. ஃபாலோ நிறைய பேர் ரீச் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் ஃபாலோ பண்ணுங்க. நான் புதுசாக வீடியோ போடணுங்க. சரிங்களா? என் செல்ல குட்டிகளா, நான் போயிட்டு வரேன் சாமிங்களா. டாட்டா பை பை கணுகளோ. ஓகே, நன்றிங்க. நாங்கள் இப்போது முத்துமலை முருகன் கோவிலிருந்து பதிமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. சாப்பாடு இருக்குது, இடையில எங்கேயாவது சாப்பிட போகிறோம். நண்பர்களே, அப்படி ஒரு பையன் பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டுக்கோழில் என்ன சாப்பாடுன்னா தரடா தேங்காய் சாப்பாடு, சட்னி, உளுந்து சட்னி, ராகி வடை, தேங்காய் இதெல்லாம் இருக்குது. உட்கார்றா. இதுதான் எங்கள் மதியான சாப்பாடு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா பதிமலைக்கு வந்துட்டோம். வந்த உடனேயே செம்மையான மழை. சரி, மழை நிற்கட்டும், மலை ஏறலாம் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஆனால் மழை நிற்கவே இல்லை. இந்த மழை நம்ம நோக்கி வர்றதை ஒரு டைம் லேப்ஸ் போட்டிருந்தேன், பாருங்கள். ஒரு வழியாக மழை கம்மியாச்சு. நாங்கள் உடனே அடிவாரத்துலேயே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.